4ஆம் வகுப்பு A4 ஜே சாய் ரூபன். சொல்லும் பரலம் சொல்லுகின்ற பாங்கோம் சுவைப்பட அமைந்துள்ளதா என பல்லாச்சானும் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களே, யார் பெறுவார் பரிசியன் அறிய துடிக்கும் மாவலோடு காத்திருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சு போட்டிக்கு வந்தது அழைப்பு, கொடுக்கப்பட்டது நல்ல நல்ல தலைப்பு. அவற்றில் நான் விரும்பியது மூத்தோர் சொல் அமுதம். ஆம், மூத்தோர் சொல்லானது அமுதத்திற்கு ஈடானது. அவர்கள் வயதில் மட்டும் முதிர்ந்தவர்கள் அல்ல, அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர்கள். அனுபவசாலியின் வார்த்தைகளை ஏணி அக்கினால் நம் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும். ஆதார கல்வி, சமத்துவ கல்வி, உயர்கல்வி இவற்றையெல்லாம் விட சிறந்தது அனுபவ கல்வியே. இதை ஒரு சிறு கதை மூலம் உங்களுக்கு எடுத்துரைக்க எண்ணுகிறேன். ஒரு ஊர்ல பெரியவர் ஒருத்தவர் இருந்தார். அவரிடம் சிறுவன் ஒருவனை சிலர் இழுத்து வந்தனர். ஐயா, இவன் உங்கள் பள்ளியில் புகுந்து திருடி கொண்டிருந்த பொழுது கையும் களமாக பிரித்து விட்டோம். சிறியவனாக இருப்பதால் அறிவுரை கூறியவனின் திருத்தங்கள் என்று கூறி சென்றனர். பெரியவர் சிறிது நேரம் அமைதியாய் இருந்தார். பின்பு சிறுவனிடம் அன்பாய் பேசினார். அறிவுரைகள் எதுவும் கூறவில்லை. ஆனால் அன்பு மகனே, இனி எப்பொழுதும் உண்மையை பேசுவேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடு என்றார். அவனும் அப்படியே செய்துவிட்டு சென்றான். மறுநாள் வழக்கம் போல திருப்புறப்பட்டான். அப்போதான் முதல் நாள் பெரியவருக்கு அளித்த வாக்கு நினைவுக்கு வந்தது. திருட போகிறோம், திருடி விட்டு வரும்போது யாராவது பார்த்து கேட்டால் உண்மை சொல்லணும். அப்படி சொல்லும் போது தண்டனை நிச்சயம் கிடைக்கும். அப்படி என்றால் உண்மை பேச வேண்டும் என்றால் இனி எப்பொழுதும் திருடவே கூடாது என்று தன் மனதுக்குள் உறுதி எடுத்துக் கொண்டான். பார்த்தீர்களா, இக்கதையின் மூலம் மூத்தோர்கள் ஞானத்தின் பிறப்பிடம் என்று நாம் அறிந்து கொள்வோம். நவீன உலகத்தில் நாம் எழுந்தவைகளை பட்டியல் போட்டால் அதில் உணர்வும் நெகிழ்வும் மிக்க மூத்தோர்கள் என்ற உறவுகள் தான் இன்றளவும் வள்ளுவனையும் ஔவையாரையும் வயதான தோற்றத்தில் காண்பிப்பதே. நல்லவற்றை, நல்ல ஆலோசனைகளை வயதான முதியவர்களே தருவார்கள் என்ற நம்பிக்கைதான். கோயிலெல்லாம் ஊரில் மட்டுமல்ல, தாத்தா பாட்டி இல்லா வீட்டில் கூட குடியிருக்க வேண்டாம். பெரியோரை பேணாது ஒழுங்கின் பெரியாரால் பேரறிடுமை தரும். பெரியோரை பேணாது ஒழுங்கின் பெரியாரால் பேரறிடுமை தரும். பெரியோர் சொல்லீக்கி நான் நடந்தால் துன்பத்திற்கு ஆளாவோம் என்று அன்றே சொன்னார் நம் வள்ளுவர். மூத்தோர் சொல்லும் முதிநள்ளி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் என்று நாம் அறிந்து கொள்வோம். முதியோரின் திறத்தை எல்லாம் முழுமையாய் உணர்வோம். பெரியோரை சுற்றமென பெருமையாய் போற்றுவோம். சிறியோரின் சீரறிந்து சேராமல் நீக்குவோம். அறியாதார் எல்லாருக்கும் அன்பு வழி காட்டுவோம். அறத்தை நிலை நாட்டுவோம். மூத்தோர் உரைக்கும் முழுதாம் அறிவினால் கார்த்தே வளர்க்கும் கருணை நெறியுமே. நாத்தேன் சுவையை நவில கசக்குமா, சீத்தை செயலாம் சினம். மூத்தோர் சொல் வார்த்தை அமுதம். வணக்கத்துடன் உங்கள் மாணவன் ஜே சாய் ரூபன். நன்றி, வணக்கம்.